அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது சில்லு சில்லு குளு குளுன்னு சாப்பிடணும் போல் தோணுதா? நமக்கே இப்படி தோணுச்சுன்னா அப்போ குட்டீஸ்க்கெலாம் அதனால தான் அவங்க எப்போ பார்த்தாலும் இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக ஈஸி மெத்தடில் ஐஸ்கிரீம் செய்யலாமா? 1/2 லிட்டர் பாலை ஒரு இடமான பாத்திரத்தில் சேர்த்து காய்ச்சிக்கலாம். கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. பால் நல்லா சூடானதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் பவுடரை 4 ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறனால ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அப்படியே கலந்து விட்டு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். நட்ஸு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். குல்ஃபின்றனால மோஸ்ட்லி எல்லோரும் பாதாம் பிஸ்தா முந்திரி தான் சேர்ப்பாங்க. நானும் இது 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். டோட்டலாக 10 மினிட்ஸ் எடுக்கும். இதுக்கு செஞ்சு வச்சுருக்க இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி ரெடி பண்ணலாம். சப்போஸ் ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாட்டி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டம்ளரே பயன்படுத்திக்கலாம். மிச்சம் இருக்கிறத ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுட்டேன். இதையும் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். 4 hours அப்படியே விட்டுடலாம். 4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா செம சூப்பரான பாதாம் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக சூப்பராக இருக்குல்ல. இதே போல் அந்த கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி வச்சோம் இல்லையா, அதையும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி மேலே இன்னும் கொஞ்சம் நட்ஸ்லாம் தூவி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.